வந்தே பாரதம். இவர் வந்து மணிசங்கர் ஐயர். என் வளர்ச்சி சரிவுக்கு சோனியா குடும்பமே காரணம். மணிசங்கர் ஐயர் அதை வந்து 16/12/2004 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் யார்ட்டையோ புலம்பியிருப்பார் போல இருக்குது. ஐயா மணிசங்கர் ஐயர், உங்கள் நினைவுக்கு இந்த ஜெயின் கமிஷன் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஜெயின் கமிஷன். ஜெயின் கமிஷன் எதுக்கு வச்சாங்க தெரியுமா? ராஜீவ்னு ஒருத்தர் இருந்தான்ல, ராஜீவ்னு, அவர் செத்ததுக்காக டாக்டர் கார்த்திகேயன் வந்து ஒரு பயங்கரமான விசாரணை பண்ணார். அதில் விடுபட்ட பறந்துப்பட்ட சகதியை குறித்து விசாரிப்பதற்காக இந்த ஜெயின் கமிஷன் அமைச்சாங்க. அவரும் லோல் பட்டு அவருக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணார். அதனுடைய சுருக்கத்தை நீங்கள் உங்கள் சோனியா மேடம் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கையில் ஒப்படைச்சிருக்கீங்க. நான் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஜெயின் கமிஷன் சம்மரைஸ்டு பை மணிசங்கர் ஐயர் ஆன் பிகாஃப் ஆஃப் த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி. 22 நவம்பர் 1997. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. ஐயா இப்போவாவது மனசாட்சியை திறந்து மனசாட்சியை தொட்டு அதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்க, சோனியா மேடம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தயவுசெய்து சொல்லுங்கள். நாட்டுக்கு நல்லது செய்யுங்க மிஸ்டர் மணிசங்கர் ஐயர். அதே மாதிரி மாதவராவ் சிந்தியா ஒரு பிளேனில் போகிறார். அந்த பிளேனில் நீங்களும் கூட போகிறதா இருந்து தான் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் போகாதுங்க அப்படி யாரும் சொல்லிட்டாங்களாம். ஆனால் நீங்கள் போகலை. அந்த மாதவராவ் சிந்தியா போன பிளேன் போய் டைவ் அடித்து செத்துட்டாரு. சரிதானா? அதனால் யார் உங்களுக்கு அதை சொன்னதையும் தயவுசெய்து சொல்லுங்கள். நாட்டை காப்பாற்றுங்க மிஸ்டர் மணிசங்கர் ஐயர், தயவுசெய்து காப்பாற்றுங்க. ஜெய்ஹிந்த்.